வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த vlogோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அதையும் பற்றி பார்க்கலாம். அப்புறம் குட்டீஸ்க்கு எல்லாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை மொத்த தடவை பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா துவரம் பருப்பு இட்லிங்க. இது இவருக்கு. அதுக்கடுத்து குட்டீஸ்க்கு வந்து சேமியா உப்புமா வேணும்னாங்க. அதனால் அவங்களுக்கு சேமியா உப்புமாவா வந்து ப்ரக்கோலியும் எக்கும் போட்டு செஞ்சாச்சு. வீட்டில் இருக்கிறது 4 பேர். ஸோ 4 பேருக்கும் பார்த்திங்கன்னா 3 டிஃபன் வந்து செஞ்சாச்சு. இது போக மீதி வந்து பழைய சாதம் கொஞ்சம் இருக்குது. அது வந்து நான் சாப்பிடணும். விசாகன் குட்டி என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஃபுல்லாக ஹாலிடே ஹோம் ஒர்க்கு தான். இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் வந்து எடுத்தாச்சு. ஏன்னா பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருந்தாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு லெசனாக வந்து பண்ணிகிட்ருக்கான். இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், பேஜ் நம்பர்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து இலக்கணம் புக்கில். ஸோ தமிழ் தான் பண்ணிகிட்ருக்கான். ஒன்றா நிறைய இருக்குது. இப்போ என்ன லெட்டர் கண்டுபிடிச்ச சொல்லு. இது என்ன? ஆப்பம். ஓகே. இது என்னன்னா ஆன்னு ஸ்டார்ட் ஆகுறதுல 10 இது வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ணிட்டு இதிலிருந்து 5 எடுத்து நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து பண்ணணும். இல்லைப்பா தெரியுமா? சரி, இப்போ ஆப்பம்ல ஏதோ ஒரு சென்டென்ஸ் சொல்லு பார்ப்போம். ஆப்பம் சாப்பிட்டேன். ஆஹா, ரொம்ப குட்டி சென்டென்ஸாக இருக்கே. ஆப்பம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு எழுதுறியா? நான் நல்லா ஆட்டம் போட்டேன். ஆட்டம் எங்க இருக்கு? அச்சுமா அச்சுமா, நான் ஆபத்தில் இருக்கேன். அப்படி என்ன ஆபத்துலடா இருக்க? ஏன்டா போய் சொல்றியா? உனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த நான் தாண்டா ஆபத்துல இருக்கேன். ஐயோயோ, தமிழ் வந்துட்டு தெரியும் அவனுக்கு. பட் தூய தமிழ் மாதிரிலாம் தெரியல. அது தெரிய வைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்குமே புரியல. அதுவும் இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி கட்டை மாதிரி கொடுத்துருவாங்களா, இதுல இருந்து லெட்டர்ஸ் வந்து மேக் பண்ணும். ஸோ அது வந்து மேக் பண்றப்போ அதெல்லாம் ஷஃபில் பண்ணி ஒன்னொன்னா மேக் பண்ணும். சாரி, நம்ம தமிழ்ல பேசுவோம் என்ன, எல்லாம் வந்து ஃபுல்லா ஒரு இது எல்லாத்துலயும் வந்து ஒரு எழுத்துக்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த எழுத்துக்களை வச்சு நம்ம வந்து என்ன ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்ணுவோம். வேர்டுனா வாக்கியம் அது மாதிரி வரணும். இங்க வரும். ஒரு எழுத்து இது என்னன்னு எனக்கே தெரியல. ஒரு எழுத்தை சேர்த்தால் பொதி சுமக்கும். இது வந்து கழுதை. ஏன்னா கதைன்னு இருக்கா, கழுதை அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல பாருங்களேன், மரம். ஓர் எழுத்தை சேர்த்தால் மாங்காய் பறிக்கலாம். என்ன இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இது எங்களுக்கு தெரியல. ஒரு எழுத்தை சேர்த்தால் கவிதை இயற்றுபவர். சோ அப்ப வந்து கவிஞர்னு வருமா? அப்ப கவின்னு இருக்கு, ஒரு எழுத்து தான் சேர்க்க சொல்லியிருக்காங்க. அச்சுமா, நீங்க ஏமா அழுவுறீங்க? அச்சுமாவை படிக்க சொல்லியாச்சு, இன்னும் படிக்கல. மேடம் ஜி திரும்புங்க பாரு, ட்ரௌசர் எப்படி திருப்பி போட்டு வச்சிருக்கேன். அச்சுக்கு வால் வளைஞ்சிருச்சு. ஊருக்கு போய் கோச்சிக்கிட்டாங்க. அச்சுமா, நீங்க படிக்கலையா? படிச்சு டீ பார்த்துட்டு அத்துதான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். படிச்சுட்டு டிவி பார்த்துட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவியா? நெட் இல்லாத டிவி. இப்ப பிரெட் சாப்பிட்டுட்டு இருக்கியா? பசிக்குதா பாப்பாக்கு? இந்த பொண்ணுக்கு படிக்க சொன்னா பசிக்க ஆரம்பிச்சிரும் இல்லடா? படிக்க சொன்னா உச்சா வந்துரும். சரி, நீ சொல்லு, நீ என்னென்ன பண்ண? ஆளை கண்டுபிடிச்சிட்ட வேர்ட்ஸ் எல்லாம். ஆத்தி ஆத்தி எழுதலாமா? ஆத்தியா? ஆத்தி சந்தன கட்டை ஆட்டம் பம்பர கட்டைன்னு பாட்டு இருக்குல்ல. இருக்கு. அது இல்லாத கண்டுபிடி. வந்தேன்னு வச்சுக்க, வெளுத்து விட்டுருவேன். எங்கேயாவது போனிச்சிங்கன்னா எதையாவது சினிமா பாட்டை இழுத்து விட்டுறதுக்கு படுறா டேய். இது ஒண்ணு மட்டும் இல்ல, தமிழ்ல மட்டும்தான் இது. தமிழ்ல இவ்வளோ இருக்கு. ஆஞ்செல்லாம்
ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ஊட்டா போனா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நீ அப்படிதானே பண்ற, அதனாலதான் அண்ணா அப்படி சொன்னான். சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. ஓகே, கோவம் நல்லா வருது இந்த பொண்ணுக்கு இப்பெல்லாம். ஸோ அம்மா அண்ணாவை படிக்க வச்சுட்டு இருக்க, நீ என்ன பண்ற? இது ஷஃபில் பண்ணி இந்த ஃபசல் பண்ணி விளையாடுறியா? பண்ண தெரியுமா உனக்கு? கையெடு. எனக்கு பண்ண தெரியுமே. சரி, திருப்பி எடுத்து வச்சுரு. என்ன எடுத்து வச்சு காட்டு அம்மா கிட்ட. இப்ப நான் காட்டுவா எப்படி பண்ணுன்னு. காமி. ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். நீ உன் வேலையை பரவிசாக நீ படிக்க ஆரம்பி. இப்படி இருந்துட்டு இங்க வண்டி இப்படி வச்சிருக்கணும், இது எடுத்துக்கணும். என்ன இங்க ஒரு பாய் இருக்கான், அது இந்த ஐஸ் வைக்கணும். ஐஸ் தூக்கிறாங்க. மெக்டொனால்ட்ஸ்ல பாப்பாக்கு என்ன பிடிக்கும்? எல்லா கடையிலும் கடைக்கடையா போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றது தான் வேலை ஆச்சுக்கு இல்ல. வேற லெவல் ஆச்சு, சூப்பரா பண்ணிட்டீங்க. ஹே, இப்ப நீங்க பண்ணுங்க. யாருங்க? நாங்களாங்க? இல்லைங்க, எங்களுக்கு சொல்லித்தர வேலை இருக்கு, நீங்களே பண்ணுங்க. அச்சுக்குடிக்கு சம்மர் வெக்கேஷனுக்கு கொஞ்சம் நிறைய கிராஃப்ட் இதெல்லாம் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹாலிடே ஹோம்ஒர்க்கு. அதுக்கு திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்கு வந்தாச்சு. ஆனா இங்க வந்து பார்த்ததுல தான் நிறைய இது வந்து ரொம்பவே சீப்பா இருந்தது. அதுவும் மெயினா ஸ்கூல் பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. ஜீவிதா, தேடி எடுத்துட்டியாடா? கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல? பர்த்டே பலூன்ஸ் எல்லாமே நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க. கலர் இது வந்து 8 ரியல் தான் வருது. லித்துக்கு இங்கே தானடா வாங்கினேன். நல்லா இருந்ததுல, ரெட் கலர் ஹார்ட் போட்டிருந்துச்சு, அது வந்து சூப்பராக இருந்துச்சு. என்னடா நல்லா இருந்துச்சு. ஒன்று கூட நம்ம இது பண்ணும்போது வெடிக்கல. ஆமாம், நல்ல திக்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. என்ன முடி போடதா கை வலிச்சு. ஆமாம், அது நான் தான் பண்ணேன். இந்த பிள்ளை கடைசியில் என்னைய முடி போட விட்டுருச்சு. ரேட்டுமே கொஞ்சம் நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா வந்துச்சு. நம்ம ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வர ரேட் அளவுக்கு தான் வரும். இதெல்லாம் பாருங்கள், 2 ரியல் தானா. ஸோ அது மாதிரி நிறைய வெரைட்டி வந்து வச்சுருப்பாங்க. பர்த்டே இதுக்கு டெக்கரேஷனுக்கு எக்கச்சக்க வெரைட்டி இருக்குங்க. மெயினாக இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம், வீட்டுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாரு, பிரைட் டு பி, பேபி கேர்ள், என்னென்னோ இருக்குது. ஆனா நம்ம தேடினது இல்லையே. வாட்டர் பலூன் கேட்டுட்டு இருந்தாங்க இவங்க, அதை தான் பார்த்து தேடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஷாப்பிங் வந்தோன்னா அவங்களுக்கு எதாவது வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்டு சிண்டு எல்லாம் சேர்ந்து ஆர்டர் போட்டு அது ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தா வாட்டர் பலூனே காணவில்லை. தேடிட்டியா? நீ தான் சொன்ன வாட்டர் பலூன் இருக்கு இங்கன்ட்டு. தேடித்தான். ஃபுல்லாவுமே வந்து கிராஃப்ட் ஐட்டம் தான். எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க. ஒன்று டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு, கலர்ஸு. உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னா பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்ன தேடி கண்டுபிடிச்சே இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன். காட்டன் பால்ஸ், சூப்பர். குவாலிட்டி செக்கெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஜீவிதா. ஆமாம், அதே தான் பார்த்து வாங்கியாச்சு. அடுத்தது வேற என்ன? கிளம்புவோமா? எதை வாங்க போறியா? பாக்ஸில் வர இரு. எப்ப பாரு இந்த டப்பா சைடு பாக்குறதே வேலையா போச்சு. போது வா. மீனா, நீ என்ன பார்த்துட்டு இருக்க? அதுதான், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாமா அப்படிங்குது மீனா. நீயுமாடா? ஏய், பிளாஸ்டிக் மரமா நம்ம ஊர்ல இருக்குடா இது மாதிரி. கடல் தாண்டி வந்தாலும் நம்ம பழக்கம் எல்லாம் மாறுது. ஐயோ, சேஞ்சே இல்லம்மா, கார்டு தான் எடுத்துட்டு வந்தேன். வாங்கிக்கலாம் இருக்குல்ல. நாங்க இந்த மாதிரி வாங்கியிருக்கோம் குட்டீஸ்க்கெல்லாம். 10 வயசு வரைக்கும் அவங்க இதில் நீந்தலாம். இப்பயா வளர்ந்துருச்சு. 5 செட். இதெல்லாம் ஊர்ல இருக்க மாதிரி இருக்குடா. 12 ரியல் ஓகே, பட் கொஞ்சம் பாஷா வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு பாரு.
இதெல்லாம் என் பிள்ளைங்க உடைச்சிருமே. ஆமாம், பிள்ளைங்கன்னு இருந்தால் உடைக்கத்தான் செய்யும், வீடுன்னு இருந்தால் வாங்கத்தான் செய்யணும் அப்படின்னு வாங்க. ஆனால் நம்ம வாங்க மாட்டோம். 20.75. என்ன வச்சுருக்கோன்னு அழகாக தெரியும். இதெல்லாம் இதில் என்ன வைக்க போகிறடா? டப்பாவாக வச்சுப்பியா? இது ஓப்பனில் இருக்கு பாரு, ஃபீல் பண்ணி பாரு, டச் அண்ட் ஃபீல். நல்லா இருக்கு. கண்ணாடி இல்லை மீனா, பிளாஸ்டிக்கு. அந்த மாதிரி இருக்கு. பிளாஸ்டிக் தான், நல்லா இருக்கு. எத்தனை பீஸு? 1 2 3 பீஸ் வருது. 5ஆ? 5 இல்லை. இது 2 வேணா. அதுல 5 தான் இருக்கு, இதுல இவங்க 3 தான் இருக்கு. ஓகே ஓகே. சாப்பாடு கொடுப்பியா மீனா? ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்துட்டியாடா? ஸ்கூல் பேக் பாருங்களேன், இது எல்லாமே நல்ல ஆஃபருங்க. 15.75 தான். ட்ராலி பேகு, பவுச்சு, அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. நம்ம இழுத்துட்டு போகிற மாதிரி இந்த சின்ன பசங்களுக்கு ஓகே தான். இந்த பாருங்க, நல்லா ஹைட்டு கூட வருது. இது வந்து 10.75 தாங்க. சூப்பராக இருக்குது. இந்த குட்டி பாப்பாலாம் லைக் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த சைடு லாவெண்டர் கலர் கூட இருந்தது. இங்கே யூனிகார்ன். இது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? இது வந்து 10.75 தான். செம்ம. நீங்கள் வந்து பார்த்து குவாலிட்டி செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. KG1 KG2 படிக்கிறாங்க குட்டீஸ் அப்படின்னா ஓகே தாங்க. ஏன்னா அவங்க நிறைய பெருசாக புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்கல்ல. ஸோ நல்லா இருக்குது. ஆனால் இங்கே நான் டச் பண்ணி பார்க்குறேன். பட் நல்லா மொத்தமாக சூப்பராக தான் இருக்குது. ஓகே தான், நல்ல ஒர்த்துன்னு தான் சொல்லணும். நிறைய பேரோட ஷாப்பிங்கில் இந்த பேக்கெல்லாம் இருந்தது, அதனால தான் சரின்ட்டு வந்தேன். இன்னும் ஸ்கூல் பேக் சைடு அந்த சைடு இருக்குது. இது சும்மா டிஸ்பிளேக்காக இங்கே கொஞ்சமாக வச்சுருக்காங்க. இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே கீழே ஃபுல்லாக ட்ராலி பேக்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த கடை பேர் வந்து ஆன்மார்ட். இந்த கடையில் எல்லாமே 1 to 20.75 ரியால் வரைக்கும் தான் இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.